கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக தாவேகாவினர் இன்று நீதிமன்றத்தை நாட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம். மணிகண்டன் வணக்கம். இதை தவிர்த்து வேற என்னென்ன விஷயங்கள்லாம் மேற்கோள் காட்டி இன்று தாவேகா தரப்புல நீதிமன்றத்தை நாடப்பட இருக்கிறது மணிகண்டன்? கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக தாவேகா தரப்பில் இன்று நீதிமன்றத்தை நாட இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் தொடர்பாக நேற்று இரவு தமிழக வெற்றிக் கழகத்துடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் கரூர் புறநகர் பகுதியில கைது செய்யப்பட்டிருந்தார். மற்றும் ஒரு நிர்வாகியும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மாவட்ட செயலாளருடைய கைது என்பது சட்டத்திற்கு புறம்பானது என்பதை மேற்கோள் காட்டி தமிழக வெற்றிக் கழகம் இன்று நீதிமன்றத்தை நாட முடிவெடுத்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அந்த மனுவில் கூடுதலாக கரூர் செல்வதற்கு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பு கேட்டு மாவட்ட நிர்வாகத்தை நாடி இதுவரை எந்த பதிலும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை, அனுமதியும் வழங்கவில்லை. மாவட்ட ஆட்சியரை பலமுறை தொடர்பு கொண்டும் எங்களுக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை என்பதெல்லாம் மேற்கோள் காட்டி இந்த நீதிமன்றத்தை நாடுவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் முடிவெடுத்திருக்கிறது. மேலும் ஒருபுறம் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் டிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோரை வழக்கில் இணைத்திருப்பதால அவர்களுக்கான ஏபி எனப்படக்கூடிய முன்ஜாமீனுக்கான மனுவும் வைக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. முன்ஜாமீன் மனு ஒருபுறம் கரூருக்கு வருவதற்கான பாதுகாப்பு வழங்கவில்லை, எங்கள் மாவட்ட செயலாளரை சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்திருக்கிறார்கள் ஆகியவற்றை மேற்கோள் காட்டி மற்றொரு புறம் என நீதிமன்றத்தை முழுமையாக நாடி மனு செய்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம்.